கோவிலுக்கு துவஜஸ்தம்பம் எவ்வளோ முக்கியம், அதனுடைய தாத்பரியத்தை கொஞ்சம் சொல்கிறீங்களா? துவஜஸ்தம்பம் ரொம்ப முக்கியமானது. துவஜஸ்தம்பம்னா கொடிமரம்னு பேர். இந்த கொடிமரத்தில் கொடி ஏற்றுனா சுவாமிக்கு உற்சவம் நடக்க போகிறதுன்னு அர்த்தம். அந்த உற்சவம் ஏன் கொடிமரத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய மூலவருக்கு மேலே பிரம்மஸ்தானம்னு பேர். அதுக்கு மேலே ஒரு செப்பு கம்பி தொங்கும். மூலவருக்கு கீழேந்து செப்பு கம்பி அது வாகனத்துக்கும் பலிபிடத்துக்கும் கனெக்ஷன் ஆகி அந்த கோயிலோட கொடிமரத்துக்கு போகும். இந்த துவஜஸ்தம்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுற்றி உள்ள இந்த சக்தியெல்லாம் ஆகர்ஷணம் பண்ணுறதுன்னா தன்பால் ஈர்த்துக்கிறதுன்னு பேர். அந்த நல்ல வைப்ரேஷனை கொண்டாந்து குவிக்கக்கூடிய இடம்னு பேர் இந்த துவஜஸ்தம்பம். அது வழியாக உள்வாங்கி நேராக மூலவருக்கு போகிறதுக்காக அதன் அடிப்படையில் தான் இதை செய்கிறது. இந்த துவஜஸ்தம்பத்தை நேராக அங்கேருந்து செப்பு கம்பி போய் பலிபீடம் அப்புறம் வாகனம் நேராக மூலவருக்கு போகும். அதனால தான் இந்த துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி நின்று நமஸ்காரம் பண்ணால் சுவாமியோட எல்லா சுவாமிக்கும் நமஸ்காரம் பண்ணுறதா அர்த்தம்னு சொல்கிறது. அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த துவஜஸ்தம்பம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, கலசம், ஸ்தல விருட்சம், துவஜஸ்தம்பம் இல்லைன்னா அது கோயிலுங்கிற கணக்கிலேயே அது வராது. அப்போ கோயில்னால் இந்த லட்சணங்கள்லாம் இருக்கணும்னு அர்த்தம். அந்தளவுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த கொடிமரம்னு சொல்லக்கூடிய துவஜஸ்தம்பம்.